அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். நம்ம சொல்கிற ஒரு விஷயத்த குழந்தைங்க பண்ணலை அப்படின்னா அது பண்ணால் அதனால் என்னென்ன நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க. எத்தனையோ நாள் நான் வீடு க்ளீன் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் என் குழந்தைக்கு தெரியல. அன்றைக்கி ரொம்ப அந்த டேபிள் மெஸ்ஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். எல்லா பொருளையும் கொண்டு வந்து அந்த டேபிளில் தம் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி தான் அந்த டேபிள் அன்றைக்கி இருந்துச்சு. ஸோ நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக என் குழந்தை அம்மா நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அதை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவளே சொன்னால் எவ்வளோ க்ளீனாக இருக்குது நம்ம வீடு அப்படின்னு. வீடு பெருக்கவே இல்லைனாலும் வீடு க்ளீனாக இருக்குங்கிற ஒரு அனலைஸ் அவளுக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறத விட அது எக்ஸ்பீரியன்ஸாக நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம், இதெல்லாம் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணுங்கிறது ஒரு நார்மலான விஷயம். ஆனால் இப்போல்லாம் இந்த குழந்தைங்க யாருமே அதை பண்ணுறதே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தை பண்ணும்போது ஓகே நம்ம வைக்கிற பொருள் நம்ம எடுக்கிற பொருளை கரெக்டாக அந்த பிளேஸில் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் குழந்தைங்களுக்கு க்ரியேட் ஆகும். அவங்களுக்கு ஸ்டடி டேபிளாக இருந்தாலுமே டிவி பார்த்துட்டு நான் ட்ராயிங் பண்ணுறேன், டிவி பார்த்துட்டு நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து அந்த டேபிளில் தான் வைப்பாங்க. இன்றைக்கி அவங்க பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க என்கிட்ட, இனிமேல் நான் எல்லா பொருளையும் எடுத்த இடத்துல வச்சுருவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம அப்பப்போ குழந்தைங்களுக்கு டீச் பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.